அதான் இவங்களை யார் கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்கன்னாலும் அவங்க வந்து திண்டாடுவாங்க. ஏன்னா இவங்களோட வாக்கு வங்கி கடந்த காலம் 4% வாக்கு வங்கி இந்த இப்போ செதஞ்சிருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஈக்குவலாலாம் பிரியல. வாக்கு வங்கியே வெளியில் போயிடுச்சு. கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போயிடுச்சு. உங்களுக்கும் இல்லை அவருக்கும் இல்லை, அவ்வளோதான். கணிசமான அளவுக்கு விஜய் போயிடுச்சு. ஓரளவுக்கு பிஜேபிக்கு போயிட்டுருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவா மைண்ட் செட் வந்து வன்னியர்கள் மத்தியில் கணிசமான அளவு வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அவங்களுக்கு கஷ்டம். அவங்களுக்கு சுட் நாட் கவர் மச் ஒஸ்ட் டைம்னுவாங்க. இதை விட மோசமான நேரத்தில் இந்த சண்டை வந்திருக்க முடியாது. திமுக போனாலும் அண்ணா திமுக போனாலும் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது. ஓகே சார். ஒருவேளை இவர் பேசுகிற மாதிரி விஜயோட ராமதாஸ் அவர்கள் அலைன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்போ வந்துங்க இது ரொம்ப ஸ்பெக்குலேட்டிவான பீரியடுங்க. டூ ப்ரிமச்சூர். அன்புமணியால் எப்படி பெரிய அளவில் பகைச்சிக்கிட்டு போக முடியாதோ பிஜேபிக்கு எதிராக, அது மாதிரி இவராலையும் போக முடியாது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. அதனால் இவங்க பாலிட்டிக்ஸ்ன்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ். 2 பேரும் வந்து சேர்ந்து கட்சிக்கு கொல்லி வச்சுட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும். யானை தலையில் டன்னாக மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி பாமகன்ற கட்சி தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்குது. வரும் தேர்தலில் இவர்கள் செல்லா காசாக மாறி போவார்கள். உள்ள 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு அலைன்ஸ்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போனால் தனித்து 2 பேரும் என்டிஏக்குள்ளேயே. அன்புமணி கண்டிப்பாக திமுக போக மாட்டாருங்க. பிஜேபி அலைன்ஸ் அவர் என்டிஏல தான் இருப்பார். அனௌன்ஸ்மெண்ட் ராமதாஸ் என்ன பண்ண போகிறான்றதான் கேள்வி. திமுக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக திமுகவை நோக்கி நகர்வதற்கு தான் ராமதாஸுக்கு வாய்ப்பு. வேறு எந்த வாய்ப்பும் தாவேக்காக்கெல்லாம் அவர் போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன். இவருடைய எதிர்பார்ப்புகள் அங்கே போனால் நிறைவேறாது. இவங்களுக்கெல்லாம் வெறும் சீட்டு மட்டும் கிடையாது, இவர்களுக்கு வேறு எதிர்பார்ப்புகள் உண்டு. அந்த எதிர்பார்ப்புகள் இவர்களால் எல்லாம் அங்கே வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இது ஒன்றும் பெரிய மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை டிவிக்கே கூட அலைன்ஸ் வரதுக்கான கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகளும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கு. டிடி உட்பட பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு சயின்ஸுமே அந்த ஆப்போசிட் சைடு வர மாதிரி தெரியல. இல்லை இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் போயிட்டுருக்கோம், நமக்கு தெரியல. மீடியா கிளாரில் நடக்கலே ஒழிய பிஹைண்ட் த சீன்ஸ் ஹெக்டிக் பார்லேஸ் ஆர் கோயிங். ஒவ்வொரு நொடியும் அவங்களுக்கு முக்கியமானது. அது ஃபாஸ்ட் அப்ரோச்சிங். இதை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு டிசம்பர் இந்த ஆண்டு முடியுது. ஜஸ்ட் 2 months. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன். ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் 70 டேஸில் நோட்டிஃபிகேஷன். 100 days எலெக்ஷனுக்கு 100 days தான். அதுக்கப்புறம் ஒரு 10 to 20 days ரிசல்ட். அவ்வளோதான். மே மாதம் ஃபர்ஸ்ட் மே 7ஆம் தேதி புது கவர்மெண்ட் வரணுங்க. மே 6ஆம் தேதியோட இந்த கவர்மெண்ட்டோட ஆயுட்காலம் முடியுது. மே 6ஆம் தேதியோட இந்த அரசின் ஆயுட்காலம் முடிகிறது. ஆகவே இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்றது இதுதான். இது டைம் எனக்கு தெரிஞ்ச டைம் இருக்குது. டைம் இல்லாமல்லாம் இல்லை. ஜனவரி 2 வரைக்கும் கூட போகும். பட் அவர் பாமக வந்து கடந்த காலங்களில் வந்து 2 அணியும் அவங்கள வந்து வெத்தலை பாக்கு வச்சு வரவேற்பாங்க. தாம்பாளத்தில் தாங்குவாங்க. என் கூட வா உன் கூட வான்னு பேசி. ஆமாம், பாமகக்கு அந்த ஒரு பெரிய கெத்து இருந்தது.